அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங், வணக்கம். புயல் கதைக்கிறது கேக்குதா கிளியரா? இந்த கதைக்கிறது கிளியரா கேக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, என்னோட வீடியோ கிளியரா விளங்குதா? நான் கதைக்கிறது கேக்குதா? சரி. ஓகே, உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு கேள்வி ஒன்று, இன்ட்ரடக்ஷன் இடெக் இன்ட்ரடக்ஷன் முடிச்சு யூனிட் ஒன்ங்கிறது ஒரு 2 கிளாஸ்ல முடிச்சிருந்தோம், ஒரு சின்ன ஒரு பாடம். அடுத்து யூனிட் டூங்கிற ஒரு ரெண்டாவது யூனிட் உங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் ட்ரோவிங்கிற ஒரு பாடம் இருக்குது. அந்த இன்ஜினியரிங் ட்ரோவிங் ஒரு பாடம் ரெண்டாவது பெரிய பாடம். ஸோ அதனால இன்ஜினியரிங் ட்ரோவிங்கை நான் அப்படி வச்சுட்டு, அது கொஞ்சம் நிறைய கேள்வி பாஸ் பேப்பர்ல வாரது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பாடம்ங்கிறதால அந்த ரெண்டாவது யூனிட்டை நான் அப்படி வச்சுட்டு, உங்களுக்கு மூணாவது யூனிட் கொஞ்சம் சின்ன பாடம்ங்கிறதால அந்த மூணாவது யூனிட்டை முடிச்சுட்டு ரெண்டாவது யூனிட்டுக்கு போகுங்கிற ஒரு தேவையில நான் இருக்கேன். சரியா? அது ஏன் ரெண்டாவது யூனிட் நான் செய்யலை அப்படின்னா, அது பெரிய பாடம். கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கிட்ட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், பாஸ் பேப்பர் கேள்வி செய்யணும். உங்களுக்கு வேணா நாங்கள் காட்டையிலும் பாஸ் பேப்பர் கேள்வியை உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இன்ஜினியரிங் ட்ரோவிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரக்குள்ள அதில் பிள்ளைகள் நாங்கள் சரியான முறையில் அதை விளங்கி எடுக்கணும். ஏன்னா ஓகே, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈட்டை கிளிக்கிற பாஸ் பேப்பர் எல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட்ட ரெண்டாவது யூனிட்டுக்கான பாடம். ஸோ இந்த பாடம் நான் செய்வேன். நீங்க நினைச்சிடக்கூடாது சார் என்னடா ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு அந்த யூனிட் அப்படின்னு. இல்லை, சரியா? இது நம்ம பிள்ளைகளுக்காக நான் ரெடி பண்ண டியூட். ஸோ இட்டேக்கில் எல்லா யூனிட்டுக்குமே என்னடா டியூட் இருக்குது. அதனால தான் உங்களோட போஸ்டர்ல தைரியமா நான் போடுறது 100% தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். நீங்க பார்த்தா விளங்கும். சரியா? ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் அளவீடு கேள்விகள், இதெல்லாம் பாஸ் பண்ண கேள்வி வரும். 2023 இந்த ஹைலைட் பண்ணிக்கிறேன். 2023 19வது MCQ, 2023 முதலாவது MCQ, இப்படி பாஸ் பர்பஸ் கேள்வி எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி தான் இந்த டியூட்ல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த டியூட் ஒன், ஸோ டியூட் டூ, டியூட் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சம்மந்தமான இது தனி. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் நார்மலா தியரி போகும். அதே போல மூணாவது கிளாஸ்ல இருந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ட்ரோவிங் தான். நீங்க வரையணும் கையால. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நாங்க கையில வரைஞ்சு அந்த வீடியோ உங்களுக்கு வீடியோல காட்டுவேன், நான் வரைஞ்சு காட்டுவேன் வீடியோல. சரியா? அப்ப அந்த மாதிரி இருக்கு பிள்ளைகள். ஸோ நான் உங்களுக்கு அதெல்லாம் போக செய்வேன். ஸோ அதனால நாங்க இப்ப இன்னைக்கு பார்க்க போறது இந்த ரெண்டாவது யூனிட்டை முடிச்சிரும். ஏன்னா நம்ம எந்த நிலையில ஈக்கிறோங்கிறத சரியா உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இது இடெக் பாடம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போட்டு இந்த இத்தனாவது யூனிட்னு சொல்லாம நேரடியாவே சிலாக்கள் இருக்காங்க. 4வது யூனிட் கட்டட நிர்மாண தொழில்நுட்பம் ஹெடிங் போடுங்க, கிளாஸை ஓட்டணுங்கிறதுக்காக நோட்ஸை எழுத வைப்பாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்காது. நாங்களும் அப்படி பட்டு வந்தாக்கங்கிறதால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ கிளாஸ் நல்லா உருட்டி கொண்டு போகணும். நினைச்சா உருட்டணும்டா இந்த முதலாவது யூனிட்டே 2 மாசம் உருட்டலாம். நான் 2 கிளாஸ்ல முடிச்சிட்டேன். இதுதான் இந்த இதுல உண்மைத்தன்மை. நீங்க வேணா பாருங்க. நீங்க சில இடங்கள்ல சில கிளாஸஸ் போய்க்கலாம். அப்போ நான் சொல்ல வர்றது ஏமாத்துற டீச்சர்ஸை மட்டும்தான் சொல்ல வரேன். எல்லா இடெக் டீச்சர்ஸையும் சொல்ல வரல. ஏன்னா இடெக்கை பொறுத்த மட்டும் எல்லா நாலேஜும் இன்க்ளூடட் ஆன ஒரு யூனிட். சரியா? அது மட்டும் இல்லாம இப்போ இன்ஜினியரிங் அப்ரூவல், அதாவது IESL அப்ரூவல் இப்போ 3வது யூனிவர்சிட்டி கொடுத்துட்டாங்க. ஸ்ரீ ஜெயரத்னபுரம் கொடுத்திருந்தாங்க. அதே போல நம்மட கெலனி யூனிவர்சிட்டி கொடுத்திருந்தாங்க. நேத்து நேத்து வயம்பு யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது மெட்ஸ் படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து மொரட்டுவ போனா IESL அப்ரூவல் எடுக்க இயலும். இல்லைச்சா? அதே மெட்ஸ் படிச்சு ஓரளவு ரிசல்ட்ஸ் எடுத்த நல்ல ரிசல்ட்ஸ்லயும் தெரிந்தானே, எப்படியுமே யூனிவர்சிட்டி போற மெட்ஸ் படிச்சு யூனிவர்சிட்டி போறதுனாலே ரொம்ப டஃப். அப்படி யூனிவர்சிட்டி போனாலும் அதுல மொரட்டு யூனிவர்சிட்டி போறது ரொம்ப டஃப். மொரட்டுவ கொழும்பு யூனிவர்சிட்டி போற ஓகே. அதே மெட்ஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போறான்னு வைங்களேன், அவளுக்கு IESL அப்ரூவல் இல்ல. அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற கோர்சஸ்க்கு IESL இது கொடுக்கல. அப்படி மெட்ஸுக்கே மெட்ஸ்ல படிச்சு யூனிவர்சிட்டி போற சில யூனிவர்சிட்டிக்கே அந்த IESLங்கிற ஒரு என்ன அமைப்பு இல்லைன்னு சொன்ன கொல, இடெக்கு டெஸ்ட்டுக்கு 2 யூனிவர்சிட்டி கொடுத்து இப்போ 3வது யூனிவர்சிட்டி வந்துச்சு. நினைச்சா அந்த 3வது யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்சஸ்க்கு அப்ளை கொடுத்துக்கிறாங்க IESLன்னு சொல்லி போட்டு. அதாவது இலங்கையில நீங்க இன்ஜினியரிங்ங்கிற ஒரு தரச்சான்றிதழ் வழங்குறது தான் அந்த IESL. நீங்க பார்த்துருப்பீங்க டாக்டர்ஸ்மார் டாக்டர் வச்சு அடிச்சுக்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ்ங்கிற ஒரு வெரிஃபிகேஷனை காட்டுறது IESLங்கிற ஒரு ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கர் கார்ல ஒட்டிப்பாங்க, நீங்க பார்த்தா விளங்கும். இன்ஜினியரிங் முடிச்சாலும் அந்த IESLங்கிற ஒரு கேட்டகரிங்கிறது ரொம்ப வெலிடான ஒரு கேட்டகரி.
சோ அது இலங்கையை பொறுத்த மட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் அது வந்து ஒரு பெருமதியான ஒரு அந்த அந்த கோர்ஸை நாங்க படிச்சோம்னு சொன்னா அது ஒரு ரொம்ப பெருமதியான இதா பாக்குறாங்க. அப்ப அதைத்தான் நாங்க சொல்ல வரேன். இப்ப இங்கன வந்து படிக்கிற பாடம் வந்து நாங்க இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன்ஸ். அதனால இதுல வந்து நாங்க நினைக்கிற மாதிரிக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா படிச்சு எழுதி படிச்சுங்கிறது டைம் வேஸ்ட் பண்ணிங்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விடயம். சரியா? ஓகே. இத நாங்க சரியா விளங்கி எடுப்போம். சரிதானே? ஓகே. இப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற ஒரு பாடம் வந்து ஏன்னா நாங்க இந்த பாடம் நான் உங்களுக்கு செய்யறேன். இந்த பாடத்த ஏன் இந்த 3வது யூனிட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா, 4வது யூனிட்ல இருந்து பின்னுக்கு வர அவ்வளோ யூனிட் 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது அப்படின்னு பின்னுக்கு வர எல்லா யூனிட்டுமே இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன்ஸோட சம்பந்தப்பட்டிருக்கிறதா அடிப்படை பொறியியல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறதால அதாவது எல்லா இன்ஜினியரிங் 4வது யூனிட் சிவில் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி 5வது யூனிட் மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் 6வது யூனிட் வந்து ஆட்டோமொபைல் 7வது யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் 8வது யூனிட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு மெக்கானிக்கலோட அதே போல கன்ஸ்ட்ரக்ஷனோட எலக்ட்ரிக்கலோட சம்பந்தப்பட்டிருக்கிற இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அடிப்படை பாதுகாப்பு அறிவு தேவைங்கிறதுக்காகத்தான் 3வது யூனிட் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் முதலுதவி சம்பந்தப்பட்ட யூனிட்டா வச்சிருக்காங்க ஏன்னா நீங்க இதுக்கு பிறகு படிக்கிற 4வது யூனிட்ல இருந்து எல்லாமே இந்த பேசிக் அவங்களுக்கு சேஃப்டிங்கிற ஒரு நாலேஜ் ஒன்று தேவை அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஓகே. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க சேஃப்டின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் என்ன சேஃப்டின்னு சொன்னா நம்ம வந்து சாதாரணமா சேஃப்டின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில ஃபெமிலியாலயோ அல்லது யாரோ ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலமாகவையோ ஏதாவது ஒரு வகையில நாங்க வந்து அந்த சேஃப்டிங்கிற ஒரு இது வந்து அச்சுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுவாங்க படுத்து கிடந்து சாப்பிடாத ஏன்னா சைக்கிள் ஓடும்போது ஒரு சைட் பண்ணி ஓடுங்க இந்த இடது பக்கம் இடது பக்கம் பிடிச்சி ஓடுங்க ஏன்னா வாக்கிங் போகல ரோட்ல வலது பக்கமா போங்க மஞ்ச கடவையில பார்த்து கடங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்மட வாழ்க்கையில என்ன செய்யப்பட பட்டிக்கு வருது பாதுகாப்பு சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் சின்னத்துல பிறந்த புள்ள பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்க கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க அதுக்கு மேல வந்த அப்புறம் நம்மளுக்கு தொழிற்சாலைகள்ல பாதுகாப்பு சம்பந்தமான அறிவுகளை நம்மளுக்கு வழங்குவாங்க அப்ப அந்த பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க அன்றாடம் செய்யற வாழ்விலே அது தங்கி இருக்கு இல்லையா சின்ன ஒரு விஷயமோ ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் பழிச்சா கூட நம்மளோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படக்கூட சான்சஸ் இருக்குது ஏன்னா ஓகே அதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்க ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து பாதுகாப்பு சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் நாங்க பெற்றுக்கொண்டே வரோம் அதுதான் இந்த நோட்ஸ்ல சொல்லிக்கிறேன் நான் நோட்ஸை வாசிக்கிறது நான் வரல நான் வந்து படிப்பிக்கிறது தான் வந்துக்கிறேன் ஸோ நோட்ஸை வாசிக்கிறது உங்களோட வேலை சரியா ஓகே அப்ப நாங்க இந்த அப்ப நாங்க அந்த பாதுகாப்பு இல்லாம ஒரு வேலை நாங்க செய்யறோம்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு விபத்து அல்லது ஒரு அனர்த்தம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கூட என்னது ஒரு பாதுகாப்பு இல்லாம நம்ம ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி வைங்களேன் நம்மளுக்கு என்ன நடக்கும் ஒண்ணு விபத்து அல்லது அனர்த்தம் ஏதாவது நடக்கும் அப்ப அந்த அனர்த்தங்களை வந்து நாங்க இனங்காணணும் அந்த இனங்கண்ட அனர்த்தத்தை நாங்க வந்து மதிப்பீடு செய்யணும் மதிப்பீடு செய்யப்பட்ட அனர்த்தத்தை நாங்க வந்து கட்டுப்படுத்தணும் இது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்க பார்க்க போறோம் உதாரணமாக கீழே சில படங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்ன விளங்கும் இதுல பாருங்க முதலாவது சொல்றாங்க பரீட்சிக்கப்படாத சார கட்டமைப்பு மீது ஏறுதல் அது என்ன சாரம் அது என்ன சாரம் சொல்லுங்க பரீட்சிக்கப்படாத சார கட்டமைப்பு மீது ஏறுதல் அது என்ன சாரம் சாரம்டா என்ன வெஸ்டி சாரம் அந்த சாரமா இல்ல அதாவது பலாஞ்சின்னு நாங்க சொல்லுவோம் சரியா என்னன்னு சொல்லுவோம் பலாஞ்சி உதாரணத்துக்கு நம்ம வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள்ல கட்டிடும் போது ஏணியை போட்டு வேலை செய்யலாம் ஏணிங்கிறது சாதாரண ஒரு மாடி அல்லது 2 மாடி கட்டிடங்களுக்கு ஏணிகளை நாங்க பயன்படுத்தலாம் ஆனா 10 மாடி 20 மாடி 30 மாடின்னு போக்குல நாங்க என்ன செய்வோம் இரும்பு பாக்ஸ் பண்ணி இரும்பு அந்த இந்த பில்டிங் பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க சின்னத்துல சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க பில்டிங் பாக்ஸ் அந்த மாதிரி இந்த நீங்க படத்துல பாக்குறது தான் பலாஞ்ச் அதாவது அதுல பேர் தான் சாரம் அதுல பேர் தான் என்னது சாரம் அப்ப இந்த சார கட்டமைப்பு வந்து நாங்க வந்து சரியான முறையில பரீட்சிக்கப்படணும் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடங்கள் அப்படியே ஒருத்தர் மேல வேலை செஞ்சுட்டு தரான்னு இப்படி சரிஞ்சு விடும் சப்போர்ட் ஈக்காது சைட் சப்போர்ட் கொடுத்திக்க மாட்டாங்க அதை இறுக்கி பில்டிங்கோட கட்டிக்க மாட்டாங்க சில படங்கள்ல வந்து அந்த ஃபைட் சீன்ல அந்த மேல் வந்து பில்டிங் கட்டுறதுல ஃபைட் சீன் எடுக்கும்போது இதுல இந்த சார கட்டமைப்பு மேலதான் சில எடுப்பாங்க சோ என்ன சொல்ல வாரேன்னா இந்த மாதிரி ஒரு இதைத்தான் நாங்க சாரம் இதை வந்து நாங்க செய்யணும் டெஸ்ட் பண்ணணும் வெயிட் தாங்கக்கூடியதா எவ்வளவு உயரம் வரைக்கும் இது கொண்டு போகலாம் இதுக்கு எவ்வளவு சப்போர்ட் வழங்கணும் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் நாங்க எடுத்துக்கணும் அடுத்த சும்மா சில இது உதாரணங்கள் தான் புள்ளி நான் டீப்பா விஷயத்துக்கு போகல
அடுத்து சொல்றாங்க, இயந்திரங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் அகற்றிவிட்டு வேலை செய்தல். நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்த கிரைண்டர். என்னது? என்ன கிரைண்டர்? வீட்ல இருக்கிற அந்த கிரைண்டர் இல்ல. மிக்ஸர் இல்ல. மிக்ஸி இல்ல. கிரைண்டர். கம்பி வெட்ட கிரைண்டர் இதானே. கட்டிங் கட்டிங் கிரைண்டர். ஓகே. இந்த கிரைண்டர் நாங்க யூஸ் பண்ணக்குள்ள, ஒரு இரும்பு பொருள வெட்டக்குள்ள, அந்த அதுல பாத்தீங்கன்னா சேஃப் கார்டுன்னு வச்சுப்பாங்க. இந்த மாரி ஒரு ஒரு கார்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுலேருந்து வர அந்த இரும்பு தூள் வந்து இது ஸ்ப்ரெட் ஆயி நம்ம கண்ணுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக. சப்போஸ் அந்த கட்டிங் வீல் உடைஞ்சு கண்ணுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு ஒரு கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நாங்க என்ன செய்றது? இதெல்லாம் நமக்கு என்னத்துக்குப்பா? அப்படின்னு சொல்லி போட்டு இத கழட்டுனீங்கன்னு சொன்னா, அது என்ன நடக்கும்? அ அடுத்த நிமிடம் நம்மளுக்கு வந்து அது சில நேரம் அது உடைஞ்சு நம்மளுக்கு கண்ணுக்குள்ள பாயும். அந்த மாரி நெறைய பேர் உயிர் போய்க்குது. கட்டிங் பிளேட் வந்து உடைஞ்சு இப்படி கழுத்துல பட்டால் ஆன் தி ஸ்பாட். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கார்ட வந்து கழட்டிட்டு வேலை செஞ்சதால. ஏன்னா, ஓகே. அடுத்து வந்து சொல்றாங்க பொருத்தமற்ற உயரமான ஏணிகள பயன்படுது. ரொம்ப ஹைட்டான ஏணி யூஸ் பண்றது. இது இந்த ஏணியிலேயும் ஒரு விஷயம் இருக்கு. ஏணி யூஸ் பண்றதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏணிய பொறுத்தமட்டிலும் பிள்ளைகள், நம்மளுக்கு தெரியும் சுவர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த சுவரோட உங்களுக்கு தெரியும். ஒரு ஏணி நாங்க பொருத்துறோம்ன்னு சொல்லி வைங்களேன். ஒரு சுவர் ஈக்குதுன்னு வைங்களேன். இந்த சுவர் இதான் சுவர். இன்றைக்கு சுவர். இந்த சுவரோட நாங்க கிட்டத்தட்ட 45 பாகை சாய்வுல எப்படி? 45 பாகை சாய்வுகளுக்கு மேல அந்த ஏணிய வந்து நாங்க நிர்மாணிக்கக் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த துண்டும் இதுவும் 45, இதுவும் 45 ஈக்கணும். இது 90. ஓகே. அப்ப சாதாரணமா அந்த ஏணியோட சாய்வுகள் வந்து இந்த கெப்புக்குள்ள இருக்கும். இந்த சாய்விட பெருமானம் கூட்டுறதோ, இது குறையிறதோ, இந்த கிடைச்சாய்வு இந்த இது நிலத்துடன் பட்டிக்கிற சாய்வு 45. சுவருடன் பட்டிக்கிற அந்த கோணச்சாய்வும் 45 பெருமானம். அப்பதான் அந்த ஏணி வந்து சரியா சரிஞ்சு நிக்கும். ரொம்ப இப்படி சரிச்சா, சடார்ன்னு விழும். ஆனா ரொம்ப நிமித்துனா பின்னுக்கால விழ பாக்கும். இந்த மாரி பிரச்சனை இது. சோ இதத்தான் சொல்றாங்க. ஏணிய பொறுத்தமட்ல அந்த மாரி கோணங்கள் பேணப்படணும். 45 பாகை கோணம் பேணப்படணும். சரியா? ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து சரியான கொன்னிலையில வேலை செய்ய அமைக்கிறது. அதாவது முறையற்ற விதத்துல பாரம் தூக்கும்போது இந்த முதுகுல அவங்களுக்கு இடுப்பு பிடிச்சிரும். அப்ப ஒரு பாரம் தூக்குறோம்ன்னு சொன்னா, நாங்க இருந்து தான் தூக்குவோம். அப்ப இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு அனர்த்தம். ஒரு விபத்து. நாங்க அத சரியான முறையில மேற்கொள்றதில்ல. அதே மாரி வந்து பாதுகாப்பற்ற தடுப்புகள். பாதுகாப்பற்ற தடுப்புகள்னு சொன்னா, இந்த பெரிய பாறாங்கல்லுக்கு என்னது 2 கம்ப குடுத்து அவரு கீழ வேலை செய்றாரு. என்ன நடக்கும் அந்த இடத்துல? இந்த கம்பு சப்போஸ் இந்த பாறாங்கல் இறங்கிட்டுன்னு சொன்னா, அவரு தலைக்கு மேல தான் விழும். அப்ப சின்ன சின்ன கவனயீனமான செயல்பாடுகள் காரணமா, சிறு சிறு கவனயீன செயல்கள் காரணமாக, அவங்களோட உயிர் ஆபத்துக்கு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கூடங்கிறது ஒரு அடிப்படையில நாங்க விளங்கிக்கிறோம். சரியா? ஓகே. அடுத்தது. அப்ப சொல்றாங்க, பாதுகாப்பும் ஆரோக்கியமான சூழலில் வேலை செய்வதன் மூலம் பெறக்கூடிய நன்மைகள். என்னது? இந்த மாரி சூழல்கள்ல வேலை செய்றத நம்மளுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. கவனிங்க. என்ன முதல்ல சொல்றாங்க என்ன? நபர் பாதுகாப்பு கிடைக்குது. எஸ். இப்ப நம்ம நம்ம ஒரு சேஃபான ஒரு வொர்க் பண்ணப்போல, நம்மளுக்குரிய பாதுகாப்பு கிடைக்குது. நம்மளுக்கு ஏதாவதுனா நம்மோட குடும்பத்த யார் பார்க்கிறது? அப்படி ஒரு தேவை நிக்குமா இல்லையா? ஓகே. அப்போ தனிநபர் பாதுகாப்பு கட்டாயம் நம்மளுக்கு ஒரு வேலைய நாங்க சேஃபா செய்யும்போது, பாதுகாப்பான முறையில நாங்க ஒரு வேலைகள செய்யும்போது, நம்மளுக்கு தனி நபர் பாதுகாப்பு கிடைக்குது. அடுத்து நம்மளுக்கு விளங்கணும். என்னது? வினைத்திறன் கூடிய உற்பத்திகள நாங்க எடுத்துக்கொள்ளியலும். அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, ஒரு புரொடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற எல்லாருமே சேஃபா வொர்க் பண்ணக்குள்ள, அந்த புரொடக்ட் வந்து குவாலிட்டியான புரொடக்ட்டா வரும். ஏன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இப்ப நாங்க வந்து எந்தவித எரிச்சலும் இல்லாம, எந்தவித வருத்தங்கள் இல்லாம, சரியான முறையில, சேஃபான முறையில பாதுகாப்பு அணிகலன்கள அணிஞ்சு, என்ன கூகுள்ஸ் ஹெல்மெட் போட்டு, மாஸ்க் போட்டு, கிளவுஸ் போட்டு, அதுக்குரிய டிரெஸ் கோட் யூஸ் பண்ணி வொர்க் பண்ணக்குள்ள, நம்மளுக்கு எந்தவித எஃபெக்ட்டுமே குடுக்காதே! உற்பத்தியின் போது. ஏன்னா, அதனால நாங்க வினைத்திறனான பொருட்கள நாங்க உற்பத்தி செஞ்சு கொள்ள முடியுமா? இல்ல. இல்ல. அதேபோல அடுத்த கட்டம் நம்மள விளங்கணும். சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது. ஆமாவா? இல்லையா? என்னது? சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது. உதாரணத்துக்கு, இப்ப நாங்க சரியா வேலை செய்றதால, ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? தீ தீ என்ன ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஃபயர் ஆக்சிடென்ட். என்ன ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி வந்துச்சு? சின்னொரு மிஸ்டேக்ஸ். என்னது சிலவன் என்ன நொளம்பு பத்துற இதால ஒரு பில்டிங்கே எரிஞ்ச காரணமே இருக்குது. ஒரு நொளம்பு திரியால இந்த பில்டிங் பத்தின காரணமே இருக்குது. ஒரு சார்ஜர லாங் டெர்ம் போட்டதால பெரிய ஒரு புடவக்கர் எரிஞ்ச எரிஞ்ச ஒரு செயற்பாடும் இருக்குது. நாங்க வந்து பாஸ்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்தா, ஸ்ரீலங்கால கூட இல்ல. பெட்டால ஒருக்கா பார்த்தா, ஒரு துணி கடை ஃபுல்லா இருந்துச்சு.
அந்த துணிக்கடை எரிஞ்சதால் பக்கத்துல இருக்கிற பில்டிங் சேர்ந்து எரிஞ்சுது. என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு சார்ஜ் பண்ண போட்டது நைட் ஃபுல்லா போட்டு போயிட்டாங்க. அந்த சார்ஜ் பேட்டரி ஊதி அந்த பேட்டரி வெடிச்சு அந்த பேட்டரி வெடிச்சதால வந்த நெருப்பு உடுப்புல பத்தி அந்த உடுப்பு எல்லாமே பத்தி பில்டிங் பத்தி இந்த பில்டிங் பத்தின பக்கத்து பில்டிங் பத்தி அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதே ஹார்ட்வேர்ல ஒரு இஷ்யூ நடந்தது. போனை சார்ஜ் போட்டு போயிட்டார். போன் சார்ஜ் போட்டு இடம் வந்து திண்ணறைக்கு தானே திண்ணர். நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு திண்ணர் வந்து நல்ல நெருப்பு பத்துமே. அப்ப அந்த திண்ணருக்கு பக்கத்துல அந்த போன் சார்ஜ் அந்த சார்ஜிங் பிளக் இது போல போட்டு போயிட்டார். இப்ப சார்ஜ் வந்து ஊதி அந்த இடத்துல ஸ்பார்க் வந்து திண்ணறல பிடிச்சு ஒரு ஹார்ட்வேர் ஃபுல்லா எரிஞ்சுது. புத்தகத்தில் நடந்த சீன். அது வந்து இப்படி சில சில சின்ன விடயங்கள். அதேதான் இதே ஒரு சீன் நடந்துச்சு என்னன்னா பெட்ரோல் பங்க்ல போயிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கார் டேங்க்ல பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்றதுக்காக பெட்ரோல் இப்படி மூடியை திறந்து இப்படி வாயில சிகரெட்டை வச்சுட்டு இப்படி குலுக்கிக்கிறாரு. இப்ப நம்மளுக்கு பெட்ரோல் மூடி திறந்தாலும் மேல கொஞ்சம் ஆவிய பெட்ரோல் வரும். ஏன்னா ஸ்ப்ரெட் மேல இப்படி ஆவிய போகுமா இல்ல அனல் நம்மளுக்கு வேலை அந்த அனல் போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஸ்பார்க் இருந்தா என்ன செய்யும்? அந்த அனல் அப்படியே போயிட்டு பெட்ரோல் டேங்க்ல புக்குன்னு வெடிச்சிட்டு சின்னொரு கவனீனமான ஒரு செயல் இல்லையா? ஓகே. சில ஆட்கள் பார்ப்பாங்க ரோட்ல ஆயில் கொட்டிக்குமே. நம்மளுக்கு ரோட்ல தானே ஆயில் கொட்டிக்கு நம்மளுக்கு கொட்டிக்கு தலையில கொட்டிக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. பின்னுக்கு வர பஸ்ஸோ பின்னுக்கு வர வேனோ பின்னுக்கு வர பைக்காரனோ அந்த ஒயிலுக்கு மேல பிரேக் பிடிச்சி அந்த பிரேக் பிடிபடாம நிலத்துல வலிக்கிட்டு போயிட்டு அவன் செத்து வைத்திரும். யாருக்கு சங்கடம்? அடே நான் பார்த்தனே அந்த ஒயில் இருந்ததை நான் பார்த்தனே கொஞ்சம் மண்ணள்ளி போட்டுட்டு போய்க்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துக்கும் உங்களுக்கு. சில ஆட்கள் நாங்க நினைக்கிறது ஒரு அனர்த்தங்களை வந்து பார்த்த உடனே அந்த அனர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து கணக்கு எடுக்க நம்மளுக்கு என்னப்பா உனக்கு என்னப்பாங்கிற மாதிரி நம்மளுக்கு என்னப்பாங்கிற மாதிரி நாங்க போய்த்துருவோம். அது இன்னொருத்தர் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படக்கூடிய சான்சஸ் செய்யுது. சும்மா சும்மா ரோட்ல போறீங்க ஒரு ஆணி இப்படி நீட்டிக்குது நம்மட டயர்ல குத்தையில ஏன்னா நம்மட டயர்ல அது குத்தையில நம்மளுக்கு என்னப்பா ஆணி தானே நீட்டு ஒரு ரோட்ல நீட்டி இடிக்குது. அப்ப நாங்க போயிட்டோம். பின்னுக்கு வர ஒரு பஸ் ஒரு லொரி அல்லது ஒரு ட்ரிப்பர் வருது. நல்ல காத்து கூட அடிச்சு வாரான் டயருக்கு. ஒரு ஆணி குத்துனா டயர் வெடிச்சிட்டு அந்த டயர் வெடிச்சதால அந்த பக்கம் டிப்பர் சரிஞ்சு ஏன்னா அந்த டிப்பர் சரிஞ்சதால முன்னுக்கு ஸ்கூல் நிக்குது. ஸ்கூல் சின்ன பிள்ளை விளையாடி கொண்டிக்குது. அதுல போய் மோதுது. ஜஸ்ட் ஒரு ஆணி. அப்ப நாங்க நினைக்கிறோம் சின்ன ஒரு விஷயம். சின்ன ஒரு ஒரு அனர்த்தம். சின்ன கான்செப்ட். ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். இதனால பெரிய என்ன உசுரா போயிட போகுது. இல்ல. ஏன்னா உசுரும் போகும். ஏன்னா யானைக்கு அந்த பெரிய யானைக்கு கண்ணுல ஒரு எறும்பு கடிச்சா முடிஞ்சு. ஏன்னா அந்த பெரிய யானைக்கு கண்ணுல ஒரு எறும்பு கடிச்சா முடிஞ்சு. அந்த மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம் சின்ன ஒரு விஷயம் சின்ன விஷயம் இதெல்லாம் ஒரு கன்செப்டா இதெல்லாம் ஒரு விடயமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா அது உயிர் போற அளவுக்கு கூட அது பெரிய ஒரு சந்தர்ப்பமா வாய்க்க கூடும். அதனால நாங்க எந்த ஒரு விடயத்தை எடுக்கிறதா இருந்தாலும் அந்த விடயத்தை நாங்க சரியான முறையில முறையான முறையில யோசிச்சு முடிவெடுக்கணும் இல்லையா? அதே போல வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாதுகாப்பான முறையில் நாங்க வேலை செய்யறதால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இடர்களை வந்து நாங்க தவிர்த்துக் கொள்ளலாம். திடீர் அசௌகரியங்களுக்கு தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம் இல்லையா? ஓகே. அடுத்தது இது வந்து ஒரு ஹெடிங். ஸோ இது ஒரு ஹெடிங் தான். ஸோ அதனால இது ஒரு ஹெடிங்கா நீங்க கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு ஹெடிங். ஓகே. இது ஒரு ஹெடிங். இது வந்து மார்க் வராது. வேலை கொள்வோர் அல்லது வேலை வழங்கக்கூடியவர்களின் பொறுப்பு. இப்ப ஒரு பாதுகாப்பான சூழல்ல வேலை செய்யறதால நம்மளுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். என்ன பாதுகாப்பு கிடைக்குது, சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது, இடர்களை நாங்க வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். திடீர் அசௌகரியங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். வேலை என்ன அந்த மாதிரி பல இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு நிறுவனத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா, ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்டரி நாங்க எடுத்தோம்னு சொன்னா, அதுல 2 விதமான நபர் இருப்பார். ஒண்ணு வேலை கொள்வோர், வேலை வழங்குவோர். அதாவது வேலை வழங்குவோர், அதே நேரத்துல வேலை செய்யக்கூடியவங்க. வேலை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லக்குள்ள யாரு? அந்த இடத்துல வொர்க்கர்ஸ். அவங்களுக்கு என்ன பொறுப்பு? வேலை வழங்குறவங்களுக்கு என்ன பொறுப்பு? ஏன் உண்மையிலேயே உதாரணத்துக்கு நான் வேலை செய்றேன்னா, நான் தானே பாதுகாப்பா இருந்து கொள்ளணும். எனக்கு வேலை தாரவன் ஏன் அந்த பாதுகாப்ப பத்தி அவன் யோசிக்கணும்? யோசிக்கிறீங்களா? நம்மளுக்கு ஒருத்தர் வேலை தராரு. வேலை தரும்போது நம்மளுக்குரிய சேஃப்டி கூகுள்ஸ், சேஃப்டி கிளவுஸ், சேஃப்டி ஃபேஸ் மாஸ்க், ஏன்னா சேஃப்டி டிரெஸ் எல்லாமே தாராருன்னா, அதுக்கு ஒரு காரணம் வைக்கலாம். ஏன் அதுக்கு அவர் அவ்வளவு செலவழிச்சு அத தரணும்? என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு வேலை செய்ற இடங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான ஏற்பாடு உங்களுக்கு செஞ்சு தரணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அவர் நினைக்கிறது தொழிலாளிகளின் என்னது?
ஆரோக்கியம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. உண்மையிலே தொழிலாளர்கள் ஆரோக்கியத்துக்காக நம்மளுக்கு அந்த சேஃப்டி விஷயத்த அவங்க முன்னுரிமைப்படுத்தல. நம்மட சட்டங்கள், ரூல்ஸ், வேலையாட்களுக்குரிய பாதுகாப்பு அணிகலன்கள வழங்கணுங்கிற ஒரு ரூல்ஸ். சரி சட்டமும் இல்லாட்டியும் அவர் குடுத்து தான் ஆகணும். ஒரு வேலை குடுக்குறவங்க, ஒரு முதலாளி, அவங்க வேலை செய்ற தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஏற்பாடுகள வழங்கணும். ஏன்னு சொன்னா, அவரு வேலை தொடர்ந்து நடக்கணும்னா, அந்த மாரி செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம். ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. ஒரு நாளைக்கு ஒரு 50 கார் மேனுஃபேக்சர் பண்ணுது. ஒரு நாளைக்கு 50 கார் மேனுஃபேக்சர் பண்ணுது. இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிய நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து பலதரப்பட்ட ஏற்பாடுகள் உள்ளுக்க அமைஞ்சிருக்கும். ஒண்ணு காருக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு 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 இடம் இருக்கும். இன்னொரு இடம் காருக்கு இன்ஜின பூட்ட ஒரு இடம் இருக்கும். காருக்கு ஃபினிஷிங் டயர் பூட்ட ஒரு இடம் இருக்கும். காருக்கு சீட் பூட்டுறதுக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு ஒரு வெஹிக்கிள் இப்படி பாஸ் ஆகி, பாஸ் ஆகி, பாஸ் ஆகி வரும். அதுல மெயினான ஒரு இடம் தான் இன்ஜின் பூட்டுற இடம். அந்த இன்ஜின் பூட்டுற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து, என்னது இன்ஜின் ஓவர் ஹீட் ஆவி, பெட்ரோலுக்கு நெருப்பு பத்தி, இன்ஜின் வெடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த கெபைன் ஃபுல்லா வெடிச்சிட்டு, அந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சிட்டுன்னு சொன்னா, அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாம வேலை செஞ்சதால இந்த வேலை நடந்ததுன்னு சொன்னா, அன்னைக்கு அந்தண்டு நடக்கிற 50 கார் மேனுஃபேக்சர் ஆகுமா? 50 கார் மேனுஃபேக்சர் ஆகுமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல. ஏன்? ஏதாவது ஒரு இடத்துல ப்ளொக் ஆயிட்டு வேலை. அப்ப அடுத்த ஸ்டேஜ் போவாது. அப்போ அதனால தான் இந்த வேலை குடுக்குறவங்க முதலாளிமார், அதாவது இந்த சிஇஓ, ஃபவுண்டர்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன டி டிரெக்டர்ஸ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த வேலை செய்றவங்களுக்கு சரியான பாதுகாப்பு சூழல, அதேபோல வந்து ஆரோக்கியமான சூழல, அதேபோல நல்ல கருவிகள, அதேபோல பாதுகாப்பு அணிகலன்கள, அதேபோல சரியான மேற்பார்வைகள, சரியான முறையான அறிக்கைகள, பதிவுகள, அதேபோல பொருத்தமான பயிற்சிகள, பாதுகாப்பான முறையில வேலை செய்யக்கூடிய பயிற்சிகள வழங்குறாங்க. என்ன காரணம்? வேலை செய்றவங்களுக்கு உசுரு போயிருங்கிறது காரணம் இல்ல. அது ஒரு காரணமாக இருந்தாலும், மெயினா அவன்ட வேலை சரியா நடக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒருத்தன் செஞ்ச மிஸ்டேக்ல ஒரு ஒரு ஃபேக்டரி எரிய சான்ஸே இல்ல. அதனால அவங்களுக்குரிய வேலைகளுக்குரிய பாதுகாப்பான முறைகள நாங்க வழங்கி, பாதுகாப்பான அணிகலன்கள வழங்கி, பாதுகாப்பான பயிற்சிகள வழங்குனால், நம்மளுக்கு என்ன நன்மை? வேலை நல்லா நடக்கும். வேலை நடக்கிறதால நம்மளுக்கு நல்ல புராஃபிட் பார்க்கலாம். ஒரு மாஸ்க் வாங்கி குடுக்குற செலவ மிச்சப்படுத்துறதுக்காக, அல்லது ஒரு கிளவுஸ் வாங்கி குடுக்குற செலவ மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு முதலாளி கஞ்சத்தனம் பட்டாருன்னு சொன்னா, அவரு கோடிக்கணக்குல லொஸ்ட் ஆக வேண்டி வரும். அந்த ஒரு கஞ்சத்தனம் பார்த்ததால. ஏன்? அதனால பெரிய ஒரு இன்சிடென்ட் வர சான்ஸஸ் இருக்குது. ரைட்டா? ஓகே. இது வந்து யாருக்கான வேலை? நம்மோட வேலை கொள்வோர், அதாவது வேலை வழங்குவோரின் பொறுப்பு. அதேபோல வேலை ஆட்கள் அல்லது ஊழியர்கள்ட பொறுப்பு என்ன? வேலை தரக்கூடியவன்ட பொறுப்ப தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். பந்தி பந்தியா சொன்னேன். அதேபோல ஒரு வேலை ஆட்கள், அதாவது வேலை செய்றவங்களோட பொறுப்பு என்ன? நம்மளுக்கு சேஃப்டிக்குரிய ட்ரெய்னிங் தந்திக்கிறாங்க. நம்மளுக்கு அணிகலன்கள், சேஃப்டி டிரெஸ் கோட்ல இருந்து சேஃப்டி மாஸ்க், சேஃப்டி கோகுல்ஸ், சேஃப்டி கிளவுஸ் எல்லாமே தந்திக்கிறாங்க. நம்மளுக்கு அதுக்குரிய ட்ரெய்னிங் தந்திக்கிறாங்க. அத பத்தின அறிவுகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டும் கேர்லெஸ்ஸா நாங்க வேலை செஞ்சா, அது நம்ம கம்பெனிக்கு செய்ற ஒரு துரோகம். 2வது நம்மோட லைஃப்க்கு நாங்க செய்ற ஒரு அநியாயம். ஏன்? ஏதாவது நடந்துட்டு நம்மளுக்கு தானே அது இன்சிடென்ட் ஆகும். அப்போ ஒரு வேலை செய்றவங்க, ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? மேல பார்த்தது வேலை வழங்குறவங்களோட பொறுப்பு. கீழ பார்க்கிறது வேலை ஊழியர்களோட பொறுப்பு. என்ன பொறுப்பு? பாதுகாப்பான வேலை பழக்கத்தை ஏற்படுத்திக் கொடுக்கணும். வேலை அதேபோல ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பு நியமங்கள், கட்டளைகளை பின்பற்றணும். இப்ப பாதுகாப்பு நியமங்கள் பின்பற்றணும்னா சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? நெருப்பு பத்தக்கூடாது. இந்த இடத்துல நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாரி இடங்கள்ல எச்சரிக்கை சமிஞ்சைகள் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த சமிஞ்சைகள நாங்க பின்பற்றினால், அந்த இடத்துல பாதுகாப்பான முறையில நாங்க வேலை செய்யணும். அதேபோல பொருத்தமான கருவிகள, உபகரணங்கள பயன்படுத்துறது. என்ன? உபகரணங்கள நீண்ட நேரம் பயன்படுத்தினா நம்மளுக்கு தெரியும். நெருப்பு பத்திரும்னு தெரியும். அதனால உபகரணங்கள் தகுந்த டைமுக்கு நாங்க யூஸ் பண்ணி முடிக்கிறது. வேலை பழக்கத்த சரியான முறையில அடிப்படையா மாத்தி குடுக்குறது. ஒரு பொரு ஒரு ஒரு இயந்திரத்த நாங்க பயன்படுத்தினா, அது பாதுகாப்பான முறையில அத வந்து பரீட்சித்து நாங்க ஆரம்பிக்கணும். இந்த மாரி ஒரு ஓர்டர் இருக்குது. சரியா? இதுதான் நாங்க சொல்றது. இப்போ ஒரு ஒரு வேலைத்தலத்துல ஏற்படக்கூடிய ஒரு வேலை வழங்குனோருடைய தொழில் என்ன? வேலை கொள்வோர், வேலை செய்றவங்களோட தொழில் என்னங்கிறத பத்தி நாம பார்த்தோம். பாதுகாப்பான முறையில. அப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு வேலைத்தலத்துல, ஒரு தொழிற்சாலையில நம்மளுக்கு ஒரு முறையற்ற முறையில ஏதாவது இன்சிடென்ட் ஆகிருன்னு சொன்னா, ஒரு விபத்துக்குள்ள ஆகிட்டேன்னு சொன்னா, அதத்தான் நாங்க சொல்றது அனர்த்தம் என்று சொல்றோம். அதாவது
உயிருக்கு, நம்மட ஆரோக்கியத்திற்கு, சூழலுக்கு அல்லது சொத்துக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய நிலைமை அனர்த்தம் எனப்படும். அதாவது ஒரு ஹசார்ட். ஏன்னா, ஹசார்ட் அப்படின்னு சொல்றது. ஹசார்ட் அப்படின்னா என்ன? நம்மட உயிருக்கு, ஆரோக்கியத்திற்கு, சூழலுக்கு அல்லது சொத்துக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா. அதை நாங்க சொல்லுவோம் அனர்த்தம். அனர்த்தம் ஒன்று பெரும்பாலும் எதிர்பாராது நிகழ்கின்றமையால் அது கண்ணுக்கு தெரியாத ஒன்றாகும். உண்மையிலே நம்மளுக்கு வர சுனாமி சொல்லிக்கிட்டா வருது, சூறாவளி சொல்லிக்கிட்டா வருது. இல்ல. நம்மளுக்கு ஏதாவது உயிர் போக போகுதுன்னு சொன்னா, நான் உசுர் போகுதுன்னா சொல்லிட்டா போகுது. எப்போ போகும்னு யாருக்கும் தெரியாது. அப்ப நம்மளுக்கு ஏற்படுற ஒரு அனர்த்தம், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்மளுக்கு எதுவுமே எதுவுமே சொல்லிட்டு வர ஒரு விடயம் அல்ல. உங்களை காயப்படுத்தக்கூடிய, நோயாளியாக்கக்கூடிய எந்த ஒரு நிலைமையும் அனர்த்தமாகும். உங்கள காயப்படுத்தக்கூடிய அல்லது நோயாளியாக்கக்கூடிய எந்த ஒரு நிலைமையும் நாங்க சொல்லுவோம் அனர்த்தம். அனர்த்த நிலைமை ஒன்றை கவனத்தில் கொள்ளாது இருப்பதனால், மிகவும் பாதகமான சந்திப்பொன்று, விபத்தொன்று ஏற்படக்கூடும். அனர்த்த நிலைமைன்னா என்ன? இப்ப நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ஆயில் கொட்டு கொட்டிக்குது. அது ஒரு அனர்த்த நிலைமை. அத நம்ம கணக்கெடுக்காம இருந்தா, பெரிய ஒரு என்ன செய்யும்? பாதகமான ஒரு விபத்து ஒன்று ஏற்படும். அப்ப அனர்த்தம் வேற, அனர்த்த நிலைமை வேற. அனர்த்தம்ங்கிறது நடந்து முடிஞ்ச அப்புறம் நான் சொல்றது. அனர்த்தம் நடந்தா அத நாங்க விபத்துன்னு சொல்லுவோம். எக்ஸிடென்ட். ஹசார்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த ஹசார்ட் நடந்துட்டுன்னு சொன்னா, எக்ஸிடென்ட்ன்னு சொல்லுவோம். அது விபத்து. அந்த விபத்து நடப்பெற முன்னுக்கு அது ஏற்பாடுகள் நடந்தால் அனர்த்த நிலைமை. என்ன? அப்ப நம்மளுக்கு ரோட்ல போறோம். ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு ஏத்த மாரி ஒருத்தர் நடந்து ஓடி, ஓடி போறாரு. வளந்து ரோட்ல ஒழுங்கு இல்லாம போறாரு. அது ஒரு அனர்த்த நிலைமை. அவர நாங்க சேஃப் பண்ணணும். நாங்க ரோட்ல போறோம். ஒரு ஆணி நீட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ஆணி எடுத்து அந்த ஆணி நீட்டிட்டா அந்த அனர்த்த நிலைமை. அந்த ஆணி நீட்டி ஏதாவது ஆணி யாருக்கா டயர்ல குத்துனா, அது விபத்தா மாறிடும். அதனால அத நாங்க எடுத்து அப்புறப்படுத்திருவோம். ஓகே. அப்போ அனர்த்த நிலைமையிலிருந்து நாங்க அனர்த்த நிலைமை ஒன்று இருந்தா, அத நாங்க பாதுகாப்பான முறையில இனங்கண்டு, அத மதிப்பீடு செஞ்சு அத கட்டுப்படுத்தணும். அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டவுடன் அவசர நிலைமை, அதாவது அவதானம் ஏற்படுகின்றது. உண்மையிலேயே ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட உடனே நம்மளுக்கு ஒரு அவதான தன்மை ஒண்ணு வரும். அடே இப்படித்தான் நடக்கும். இந்த மாரி தான் நடக்கும். நாங்க இதுக்கு போறோம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவதானமா இருக்கணும். என்ன? ஓகே. அனர்த்தம் ஏற்படக்கூடிய 2 நிலைமைகள். 2 டைப்ல ஹசார்ட் நடக்கும். ஒண்ணு அன்றாட வேலைகளின் போது எதிர்கொள்கின்ற அனர்த்தங்கள். நாங்க இங்க படிக்க போறது சுனாமி, சூறாவளி அனர்த்தத்த பத்தி இல்ல. நாங்க இங்க பார்க்க போறது எல்லாமே வொர்க்ஷாப். அதாவது வேலைத்தளம் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தான். அதனால அது சம்பந்தமா நாங்க பார்க்கும்போது, உண்மையிலேயே நாங்க அன்றாட வேலைகளின் போது எதிர்கொள்கின்ற அனர்த்தங்கள், வேலைத்தள அனர்த்தங்கள். அன்றாட வேலைகளின் போது எதிர்கொள்கின்ற அனர்த்தங்கள்டா, நாங்க சரியான முறையில Google யூஸ் பண்ணாம கட்டிங் பண்ணக்குள்ள, ஏதாவது வெட்டும்போது கண்ணுக்குள்ள ஏதாவது தெரிக்கிறது. நாங்க என்ன ஏன்னா, நம்மட ஏதாவது மிஸ்டேக்கால வார அனர்த்தங்கள் இன்னொன்னு நம்மட மிஸ்டேக் இல்லாம இயல்பான வேலைத்தளத்துல இருக்கிற அனர்த்தங்கள். வேலைத்தளத்துல நிலத்துக்கு கீழ பெரிய நிலத்துல சும்மா நடைபாதையில இரும்பு பொருட்கள போட்டு வச்சுட்டு போயிருவாங்க. அது கால்ல அடிபடும். அது வேலைத்தளத்தால அது நம்மட மிஸ்டேக் இல்லையே. நடைபாதையில் இரும்பு பொருள் போட்டு வேலைத்தளம் இதுல இருக்கிற ஒரு குறைபாடு. நம்மட மிஸ்டேக்கால ஒரு அனர்த்தம் நடக்க சான்ஸ் செய்யுது. அல்லது வேலைத்தளத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் வேற ஒருத்தர் ஏதாவது செஞ்ச மிஸ்டேக்கால நம்மளுக்கு ஏதாவது அனர்த்தம் நடக்க சான்ஸ் மிகுது. இது 2லேருந்து நாங்க நம்மள பாதுகாத்துக் கொள்ளணும். உதாரணத்துக்கு சொல்றாங்க. அனர்த்தங்கள் உயிர்களுக்கு சுகாதாரத்து சொத்துக்கு சேதங்கள் ஏற்படுகின்றன. உதாரணத்துக்கு இங்க காட்டிக்கிறாங்க பாருங்க. ஈரமான வீட்டு நீளங்கள், ஆணிகளுடனான பலகைகள். இப்ப சில அனர்த்தங்கள நாங்க இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க நான் சொல்ற விஷயம். சில அனர்த்தங்கள நாங்க என்ன செய்வோம்டா, உடனே நாங்க அப்புறப்படுத்தணும். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாரி, நிலத்துல ஆயில் கொட்டிக்கிது, தண்ணி கொட்டிக்கிதுன்னா, உடனே நாங்க எடுத்துருவோம். அல்லது ஆணி நீட்டப்பட்ட ஒரு பலகை இருக்குன்னா, உடனே நாங்க அத என்ன செஞ்சிருவோம்? அப்புறப்படுத்திறணும். இதுக்கு இருந்துகிட்டு நாங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. மதிப்பீடு செஞ்சு, அனலைஸ் பண்ணி அதெல்லாம் தேவையே இல்ல. இப்ப சும்மா சொல்றேனே, மதிப்பீடு செய்யணும்னா எப்படி? உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். நீங்க நடந்து போறீங்க. நிலத்துல ஆயில் கொட்டிக்குது. இந்த ஆயில் எப்படி வந்துச்சு? வானத்திலிருந்து கொட்டப்பட்ட ஆயிலா? அல்லது வானத்திலிருந்து வந்த ஆயிலா? அல்லது ஏன்னா ஃப்ளைட்ல இருந்து கொட்டுன ஆயிலா? அப்படின்னு இருந்து யோசிச்சுட்டு இருந்தா சரியா? நம்மளுக்கு தெரியும் இந்த ஆயில் இந்த இடத்துல இருந்தா, இது ஒரு டேஞ்சர். அதாவது ஏதோ ஒரு விபத்து ஏற்பட சான்ஸ் இருக்கு. அதனால அதிலிருந்து பாதுகாப்பு உடனே அந்த ஆயில தொடச்சு போட்டு, அந்த ஆயிலுக்கு மேல மண்ண போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டா, அந்த ஆயில் தன்மை இல்லாம போயிரும். இதுக்கு நாங்க இருந்து யோசிச்சுக்கிட்டு, இந்த ஆயில் எப்படி வந்துச்சு? எதனால வந்துச்சு? யாரால வந்துச்சு? இந்த ஆயில் எண்ணத்துக்கு ஊத்தியிருக்காங்க. இந்த ஆணி எண்ணத்துக்கு வச்சிருக்காங்கன்னு யோசிக்க தேவையில்ல. சில அனர்த்த நிலைமைகள நாங்க இனம் கண்டால், உடனே அப்புறப்படுத்தணும்.
விளைச்சா? இப்ப நீங்க ரோட்ல நடந்து போறீங்க. என்னது? இப்போ ஒரு கரண்ட் கம்பி இப்படி தொங்கி கிடக்குது. தொங்கி இப்படி கீழ கிடக்குது. இதுக்கு நீங்க அட கரண்ட் கம்பி தொங்கி கிடக்குது சொல்லி கரண்ட் கம்பி பிடிச்சு இப்படி தூக்கி அங்கன போடுவீங்களா? இதுக்கு நீங்க உடனே அதுக்கான ரியாக்ஷன் குடுப்பீங்களா? சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. உங்கட்ட கேட்கிற கேள்விக்கு. ரோட்ல நடந்து போறீங்க. வாழைப்பழ தோல் கிடக்குன்னா, நீங்க உடனே எடுத்து வெளியில போட்டுருவீங்க. ஓகே. ஏன்னா, இப்போ அதே போல வந்து நீங்க ஆணி கிடக்குன்னா, உடனே எடுத்து வெளியில போட்டுருவீங்க. அதே மாதிரி நீங்க ரோட்ல போகும்போது ஒரு கரண்ட் கம்பி நிக்குது. ஒரு கரண்ட் கம்பி இப்படி தொங்கிட்டு நிக்குது. கரண்ட் வருதா இல்லையா ஒண்ணுமே தெரியல. நீங்க போன போக்குல எடுத்து வெளியில போட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? பிராக்டிகலா சொல்லுங்க பாப்போம். சரி சொல்லுங்க. அனர்த்த நிலைமை ஒன்றை இனங்கண்டால், உடனே அத அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, உடனே நீங்க செஞ்சிருவீங்களா? இல்ல. இந்த மாதிரி அனர்த்தங்கள நாங்க வந்து மதிப்பீடு செய்யணும். கம்பி தொங்குது. இது என்னத்துக்காக இந்த இடத்துல அறுந்து விழுந்திக்குதா? அல்லது யாராவது வேணுக்குன்னு போட்டிக்கிறாங்களா? இதுல கரண்ட் வருதா? இல்லையா? இங்க நாங்க மதிப்பீடு செஞ்சு நாங்க தொடக்கூடாது. உடனே அதுக்கேத்த ஏற்பாடு நம்ம வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிக் போர்டு இது சிலோன் எலக்ட்ரிக் போர்ட் இல்ல இலங்கை மின்சார சபையை கால் பண்ணி நாங்க இப்படி கரண்ட் கம்பி ஒண்ணு தொங்குது. அதுலேருந்து நம்மள என்ன செய்யுங்க இப்படி ஒரு நிக்குதா அப்ப நாங்க அந்த இடத்துல நிக்கணும். நின்னு யாரும் அதுக்குள்ள வந்து மாட்டிராம, யாரும் அத வந்து தொற்றாம நாங்க பாதுகாத்து நிக்கணும். அவங்க வரும் வரைக்கும். அப்ப சில அனர்த்தங்கள பிள்ளைகள் நாங்க உடனே அப்புறப்படுத்தணும். உடனே நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். இப்ப சும்மா சொல்றேன். சுனாமி வருது. எப்படி? சுனாமி வரப்போது. கடல் உள்ளுக்க போது. இருந்து கதரைய போட்டு யோசிக்குது. எப்படி இந்த சுனாமி வரும்? வைப்பர் எடுத்து வலிச்சு நாங்க சுனாமி வரவிடாமக்குவோமா? வைப்பர வலிப்போமா? வைப்பரால வலிப்போமா? அல்லது சுனாமி எப்படி இருக்கும்? எவ்வளவு ஹைட்டுக்கு வரும்? இது யோசிட்டீங்கன்னு சொன்னா, தண்ணியோட தண்ணியா நீங்களும் சேர்ந்து பெய்த்துருவீங்க. அப்ப உடனே எட்றா வண்டிய. அப்படியே ஒரே ஓட்டம் தான். வேற வழியே இல்ல. அப்ப சில அனர்த்தங்கள வந்து நாங்க வந்து உடனே நாங்க அதுக்கான முடிவு எடுக்க வேண்டி வரும். என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த நிலத்தில தண்ணி கொட்டிக்கினா, உடனே நாங்க அப்புறப்படுத்துவோம். ஆணி நீட்டிக்கிட்டீங்கன்னா, உடனே அப்புறப்படுத்துவோம். அப்ப இந்த மாரி அனர்த்தங்களுக்கு நாங்க உடனே சுனாமி வரப்போதுன்னா, உடனே அந்த இடத்துலருந்து நாங்க விலகி போயிரணும். சில அனர்த்தங்களுக்கு நாங்க இருந்து மதிப்பீடு செய்யணும். அனர்த்தத்தை இனங்கண்டோம்னு சொன்னா, அந்த அனர்த்த நிலைமையோட இனங்கண்டால், அடுத்த மதிப்பீடு செஞ்சு, அதுக்கப்புறம் தான் அதுக்கான கட்டுப்படுத்தல் வேலைகள நான் மேற்கொள்ளணும். விலங்குதானே என்ன சொல்ல வரேன்னு? எனக்கு மெசேஜ் வந்துதாங்க. நான் சொன்ன விஷயம் கிளியரா? இல்லையா? கிளியர்? மெசேஜ் வந்துதாங்க அவசரமா? கிளியர்? எஸ். வெரி குட். வெரி குட். ஓகே. அப்போ நாங்க இங்க விளங்க வேண்டிய விஷயம் அதான். அப்ப சில அனர்த்தங்கள நாங்க வந்து மதிப்பீடு செஞ்சு, அதுக்கான கட்டுப்படுத்தல் முறைகள செய்யணும். சில அனர்த்தங்கள நாங்க உடனடியாக நாங்க அகற்றலாம். அதுக்கு நாங்க யோசிக்கணும் முதல்ல. இப்ப பாதுகாப்பு இல்லாத அகழ்வு, சில எதிர்பாராத நம்ம சொல்ல இயலாது. மேல ஒரு மேல ஒரு இரும்பு கேடு இருப்பது, அது கீழ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, சப்போஸ் எப்ப அது விழுன்னு தெரியாது. அப்ப அதுக்கேத்த மாரி நாங்க என்ன செய்யணும் அத, சரியான முறையில ஹெல்மெட் யூஸ் பண்ணி, அதுக்கு சரியான முறையில சேஃப் சேஃப் சப்போர்ட் குடுத்து, அது சப்போஸ் அது விழுந்தாலும் மண்டையில விழாத மாதிரிக்கு இரும்பு பாரெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி, விழாத மாதிரிக்கு சப்போர்ட் ஒண்ணு குடுத்து, இந்த மாரி செய்யலாம். அப்ப அந்த அனர்த்தங்கள கட்டுப்படுத்துறதுக்காக என்ன செய்றாங்களாம், அந்த அனர்த்தங்கள வகைப்படுத்துறாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த இந்த அனர்த்தம்னு அழகா நாங்க வகைப்படுத்த தெரிஞ்சா தான், அந்த அனர்த்தங்கள வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா, இப்ப நம்மளுக்கு அனர்த்தங்கள வகைப்படுத்த தெரிஞ்சா தானே அதுக்கேத்த மாரி நாங்க அதுக்கான முடிவுகள் எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே. அப்போ அனர்த்தங்களை தவிர்க்கும் முதலாவது படிமுறையாக வேலைத்தளத்தில் அல்லது வேலை நிலைமைகளில் அனர்த்த நிலைமையொன்று உள்ளதா என்பதை இனங்கண்டு கொள்வது மற்றும் கட்டுப்படுத்தும் வசதிக்காக அனர்த்தத்தை அனர்த்த வகைகளை 5 வகைகளா பிரிக்கலாம். அப்ப அந்த வேலைத்தளத்துல என்ன அனர்த்தம் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்க்குரிய அனர்த்தமா? அல்லது ஏதாவது பாம்பு நிக்குதா உள்ளுக்கு? அல்லது ஏதாவது வேலை செய்றதால வர அனர்த்தமா? அல்லது ஏதாவது கெமிக்கலால வர அனர்த்தமா? அல்லது ஏதாவது சைக்காலஜிக்கலா வர அனர்த்தமாங்கிறத நான் இனங்காணும். அப்பதானே அதுக்கேத்த மாரி நாங்க ஏன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் மருந்து குடிக்கிறாருன்னு வைங்களேன். ஏன்னா, அவர் ஒரு நாள் காலு முறிஞ்சிட்டுன்னு சொல்லிப்புட்டு பெனடால் குடிச்சா சரியா வருமா? எலும்பு முறிஞ்சிட்டு. ஏன்னா, கால் உடைஞ்சிட்டுன்னு சொன்னா, எலும்பு முறிஞ்சிட்டுன்னு சொன்னா, நான் வந்து பெனடால் குடிக்கணுமா? இல்ல. ஏன்னா, அதுக்கேத்த வேலை தான் செய்யும். அதே மாரி தான். அனர்த்தங்கள நாங்க இனங்கண்டா தான் அதுக்கேத்த மாரி நாங்க கட்டுப்படுத்தலாம். சும்மா அனர்த்தம்னா என்ன அனர்த்தம்? அத வகைப்படுத்த தெரிஞ்சுக்கணுமே. அந்த வகைப்படுத்துறது தான். முதலாவது வகைப்படுத்துனாங்க. பௌதீகவியல் அனர்த்தம். அதாவது பிசிக்கல் ஹசார்ட் அப்படின்னு சொல்றது. ஏன்னா, என்னது? பிசிக்கல் ஹசார்ட். இது நாங்க சாதாரணமா சொல்றது. நம்ம பிசிக்கலா நடக்கக்கூடியது. அதாவது நிலநடுக்கம், வெள்ளம், சுனாமி, சூறாவளி, கேன்சர் நோய். ஏன்னா கேன்சர் வந்து ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு அனர்த்தம். எலும்பு முறிவுகள், எரிமலை வெடிப்புகள்.
ரெண்டாவது சொல்றாங்க உயிரியல் அனர்த்தம். பாம்பு தாக்கம், யானை தாக்கம், பாம்பு கடிக்கிறது, ஃபங்கஸ், பாக்டீரியா, கொரோனா வைரஸ்ல இருந்து எல்லாமே அதாவது உயிரியல் மூலம் ஏதாவது உயிரின மூலமாக ஒருத்தன் கடிச்சா அது ஒரு உயிரியல் அனர்த்தம் தான். இல்லையா? உன்னை நாய் கடிக்குதா அது ஒரு உயிரியல் அனர்த்தம் தான். ஸோ அது வந்து அதை வச்சு தீர்மானிக்கப்படும். மூணாவது ஒரு அனர்த்தம் சொல்றாங்க பணித்திறனியல் அனர்த்தம். பணித்திறன் இயல், அதாவது ஒரு வேலை தொடர்ந்து செய்யறதாலேயோ அல்லது ஒரு வேலையை முறையற்ற கொன்னிலையில் செய்யறதாலேயோ ஏற்படக்கூடிய உபாதைகள். அதாவது நான் கதிரையில நேராயிக்கணும், சரிஞ்சிக்கிறேன், ஒழுங்கா இல்லாம இப்படி சரிஞ்சிக்கிறேன் இருக்கும்போது நம்மளுக்கு முதுகு வருத்தம் கொடுக்கும். அப்ப நான் ஒரு வேலை முறையற்ற கொன்னிலையில செய்யும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய முதுகு வருத்தம், அது ஒரு பணித்திறன், ஒரு பணிய திறனின்றி செய்யறதால பணித்திறனியல். சரியா? அப்போ ஒரு பணியை இப்ப நம்ம தொடர்ந்து போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கண்ணெல்லாம் பெய்த்துரும். அப்போ ஒரு வேலை தொடர்ந்து செய்யறதாலேயோ அல்லது ஒரு வேலையை நாங்க வந்து முறையற்ற கொன்னிலையில் செய்யறதால ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள். அடுத்து சொல்றாங்க இரசாயவியல் அனர்த்தம். ரசாயனவியல் அனர்த்தம்னா ட்ரிங்க் பண்ற, ஸ்மோக் பண்ற, சில கெமிக்கல் நம்மளுக்கு ஏதாவது எஃபெக்ட் பண்ற, ஏதாவது மருந்து சைடு எஃபெக்ட் ஆகுற, இந்த மாதிரி ரசாயனம் ரீதியாக நம்ம ஏற்படக்கூடிய அனர்த்தம் ரசாயனவியல் அனர்த்தம். அடுத்து சொல்றாங்க உள ரீதியான அனர்த்தம், சைக்காலஜிக்கல் ஹசார்ட். அதாவது நம்ம ஒரு ஃபேக்டரியில வேலை செய்றோம். ஒருத்தர் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறாருன்னு வைங்களேன். அந்த ஃபேக்டரி வேலை செய்யற அவரோட வைஃப் வந்து இறந்துட்டா, செத்துட்டா. அப்படின்னு சொன்னா அவருக்கு இன்னைக்கு லீவு கொடுத்து நாளைக்கு வேலைக்கு வாண்டா, வேலை வந்து வேலைக்கு வருவான். வருவான். ஆனா சந்தோஷமா வேலை செய்வானா? சந்தோஷமா வேலை செய்யலாட்டி அந்த செய்யற வேலை ஒழுங்கான வேலையா இருக்குமா? மனசு வச்சு வேலை செய்ய மாட்டான். அப்ப அவங்களுக்கு குறைஞ்சது நம்ம வந்து அந்த மென்டலி அவங்க கியூர் ஆகிறதுக்காக, சைக்காலஜிக்கலி அவங்க ரெடி கொஞ்சம் கியூர் ஆகிறதுக்காக, சரியாகிறதுக்காக குறைஞ்சது என்ன செய்யணும் அவங்களுக்கு? ஒரு 1 வீக் லீவ் குடுக்கணும். ஏன்? வைஃப் இறந்துட்டாங்க. ஸோ புள்ள இறந்துட்டு, அல்லது அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிப்பாங்க. அப்போ இந்த உளரீதியான அனர்த்தங்கிறது வந்து பிள்ளைகள் உண்மையிலேயே சொல்லப்போனா எல்லா இதுலயும் சம்மந்தப்படும். பௌதீகவியல் அனர்த்தம். ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சா அல்லது ஒருத்தனுக்கு கேன்சர் நோய் வந்தா உளரீதியான அனர்த்தம் ஏற்படும். ஒருத்தனுக்கு ஏதாவது நடந்தா உளரீதியான அனர்த்தம் நடக்கும். ஒருத்தனுக்கு ஏதாவது வேலை தொடர்ந்து செய்யும்போது ஏதாவது நோவு வந்துட்டுன்னா, அது வந்து சைக்காலஜிக்கலா அவன் எஃபெக்ட் ஆவான். அவனுக்கு ஏதாவது மருந்து எஃபெக்ட் ஆயிருன்னு சொன்னா கூட, அல்லது ட்ரிங்க் பண்ணி ஏதாவது நடந்துட்டா கூட, அவன் சைக்காலஜிக்கலா உள ரீதியா அவன் வந்து பாதிக்கப்படுவான். அதனால இந்த உள ரீதியான அனர்த்தம் வந்து பிள்ளைகள் மத்த எல்லா அனர்த்தங்களோட சிங்க்ல இருக்கு. கலைஞன்னு சொல்ல வரேன். இந்த உள ரீதியான அனர்த்தம் என்ன செய்யுதாம்? மத்த எல்லா அனர்த்தங்களோட அதாவது இந்த பௌதீகவியல் அனர்த்தம் நடந்தா, அந்த உள ரீதியான அனர்த்தம் நடக்கும். புரியுதா? பௌதீகவியல் அனர்த்தம் நடந்தா, உள ரீதியான அனர்த்தம் நடக்கும். உயிரியல் அனர்த்தம் நடந்தாலும் உயிரியல் அனர்த்தம் வரும் அவங்களுக்கு. பனித்திரள் வரும். ரசாயனவியலும் வரும். இப்ப எந்த அனர்த்தம் நடந்தாலும் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் அவங்க எஃபெக்ட் ஆகுவாங்க. அதுக்கேத்த மாரி அவங்களுக்குரிய விடுமுறைகளோ, அல்லது அவங்களுக்கு ரிவார்டோ, அல்லது புரமோஷனோ அந்த மாரி நாங்க ஏதாவது குடுத்து அவங்கள வந்து ரெடி பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு எல்லாருமே வரும். சில ஆட்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர். என்ன? தாடி கூட வளராதுன்னு நெனைக்கிறேன் இந்த வயசுல. என்னடா தம்பிமா? ஓகே. ஜோக்கு தான் சொல்றேன். ஸோ அது ஒரு உளரீதியான அனர்த்தம் தானா? ஓகே. சிலாக்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி படிக்காம அப்படியே வாழ்க்கைய வெறுத்துரும். சிலாக்க படிச்சு காட்டணும். நான் வந்து யாருங்கிறத காட்டணும்னு ஒரு வெறியோட வந்து படிப்பாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து நெனைக்கிறோம். நம்மோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து அ ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஆகணும்னு சொன்னா, அதுக்கு நீங்க பெஸ்ட்டா ஒரு ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேன் நல்ல ஒரு ஜாப். அந்த நல்ல ஜாப்புக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அதுக்கு நல்ல ஒரு கல்விய நாங்க தேர்ந்தெடுக்கணும். அப்ப அதுக்கான வேலைய நீங்க செஞ்சுட்டீங்க. நல்ல ஒரு கல்விய தேர்ந்தெடுத்துட்டீங்க. அந்த கல்விய சரியான முறையில கொண்டு போய் முடிக்கணுமா இல்லையா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மனுஷன்ட லைஃப் ஸ்டைல் வந்து 2 விதமா அமையும் பிள்ளைகள். உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு 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 பூஸ்டப் ஒண்ணு தாரேன். எப்படி? சின்ன ஒரு பூஸ்டப் தாரேன். ஒரு மனுஷன்ட லைஃப் வந்து 2 டைப்ல வந்து இருக்கும். முதலாவது டைப் லைஃப் எப்படின்னு சொன்னா, சும்மா ஹை-ஃபையா இருக்கும். அவனோட வாழ்க்கையோட அரைவாசி வாழ்க்கை. ஹை-ஃபையா இருக்கும். ஒரு மனுஷன்ட கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் 60 வயசு. 60 வயசுன்னு வைங்களேன். ஒரு 50 வயசுன்னு வைங்களேன். அவன் அரைவாசி லைஃப் வந்து ஹை-ஃபையா இருக்கும். பின்னுக்கு இருக்கிற அரைவாசி லைஃப் வந்து நோ ஃபை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவன்ட ஒரு வயசுல இருந்து
நல்லா நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மா குடுக்குற சல்லி, அப்பாட்ட சல்லி இருக்கும் நிறைய. அப்பா அம்மா குடுக்குற சல்லியில இருந்து எல்லாமே சும்மா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துப்பான். எப்படி? ஃபன் பண்ணி வாழ்ந்திப்பான். அப்படி 25 வயசுக்கு பிறகு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கைய தேடி இருந்து, அவன் வீட்ல இருந்து கொஞ்சம் விலகி போக, அவனுக்கு அடுத்து உழைப்புன்னு ஒரு தேவன் வரக்குள்ள, அந்த ஃபன் பண்ணவன், படிக்காம ஃபன் பண்ணி தெரிஞ்சவன், அடுத்த கட்டம் என்ன செய்வான்? நார்மலான ஒரு சம்பளத்துக்கு, நார்மலான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு போனா 25ல இருந்து அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு, 60 வயசு சாவு வரைக்கும். அப்ப 25 வயசு தான் பிள்ளைல ஒரு மனிதன்ட பின்னுக்கிக்கிற 25 வயசு, 30 வயசு தீர்மானிக்கும். இப்போ இவன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணவன், பின்னுக்கு அந்த 60 வயசு வரைக்கும் என்ஜாய் பண்ண இயலாது. ஏன்னா, அவனோட லைஃப் 25 வயசு வரை சந்தோஷத்த அனுபவிச்சுட்டான். 25 வயசு வரைக்கும் என்ன செஞ்சான்? சந்தோஷமா வாழ்ந்துட்டான். நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டான். அப்படின்னா, அப்பா அம்மாவோட சல்லிய வாங்கி அந்த இதுவும் என்ஜாய் பண்ணிட்டான். ஆனா, உண்மையான சந்தோஷம் அங்க இல்ல. அதுக்காக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, அப்பா அம்மாவோட சல்லிய வாங்கி அனுபவிக்க வேணாம்னு சொல்ல வரல. அனுபவிங்க, சந்தோஷம் விளையாடுங்க, ட்ரிப் போங்க, ஃபன் பண்ணுங்க. ஆனா, நான் சொல்ல வர்றது படிக்காம ஃபன் பண்றது. படிக்காம விடுறது. அதான் மெயின். இன்னொருத்தன் லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னா, 25 வயசு வந்து கொஞ்சம் என்ன செய்வான்? கஷ்டப்படுவான். அதாவது படிப்பு விஷயத்துல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கல்யாண வீட்லேருந்து எல்லாத்துக்கும் போவான். சாப்பிடுற விஷயத்துல இருந்து, ஃபன் பண்ற விஷயத்துல இருந்து, பொடி மாறுற ட்ரிப் போற விஷயத்துல எல்லாமே செய்வான். ஆனா, அதோட படிப்பான். மெயினா அவன் படிக்கணும். அத படிச்சு கையோட அடுத்த லைஃப் வந்து அவனுக்கு அப்கிரேட் ஆயிரும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ. உண்மையா உண்மையா லைஃப்ல இப்ப நெறைய பேர் 25 வயசு வரைக்கும் என்ன செய்வான்? கஷ்டப்படுவான். படிப்பான், கஷ்டப்படுவான். இப்போ என்ன சொல்ல வரேன்? அதுக்கப்புறம் என்ன செய்வான்? 25ல இருந்து 60 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான். அவன் 60 வயசுக்கு நல்லா இருந்தா, அவன்ட அடுத்த ஜெனரேஷன், அடுத்த அடுத்த கட்ட வாழ்க்கை, அவன புள்ள, பேர புள்ளையிலிருந்து எல்லாமே அடுத்த கட்டம் நல்லா போகும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்ல படிச்ச அம்மா, அப்பா உள்ள ஒரு வீட்டுக்கும், படிக்காத அம்மா, அப்பா உள்ள ஒரு வீட்டுக்கும், அந்த வீட்ல இருக்கிற அந்த என்வைரன்மென்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நோட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ உங்களோட வீட்ல படிச்ச ஆட்களும் இருக்கும். இப்ப முந்தைய காலத்த விடுங்களேன். அதுக்காக நான் சொல்றேன் படிக்காத அம்மா, அப்பா இருந்தா நீங்க வந்து அன்லக்கின்னு நான் சொல்ல வரல. சில படிக்காத அம்மா, அப்பா படிக்க வைப்பாங்க உங்கள. அது ஒரு பெரிய ஒரு லக்கி. உங்களோட சான்ஸ். சில அப்பா, அம்மா வைப்பாங்க. படிக்க மாட்டாங்க. நான் படிக்கல என்னத்துக்கு என் புள்ள படிக்குங்கிற மைண்ட் செட்ல சில அப்பா, அம்மா வைப்பாங்க. அவங்கலாம் ஒண்ணும் செய்யலாது. அவங்கள மாத்தவே இயலாது. அது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓ! ஆனா அந்த உண்மைய சொன்னா ஒரு கல்வி கற்றல். நீங்க நீங்க யோசிக்கணும் நாளைக்கு என்னோட என்னோட ஜெனரேஷன் வரும்போது, என்னோட புள்ளைகள் வரப்போல, நான் ஒரு வெல் மெச்சூர்ட் ஆன, வெல் எடுகேட்டடான ஒரு பேரன்ட்டா, ஒரு நபராக இந்த சமூகத்தின் மத்தியில இருக்கணுங்கிறத நீங்க யோசிக்கணும். இப்போ நம்ம நாளைக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்தா தான் நம்மள பார்த்து நம்மோட ஜெனரேஷன் நல்லா வரும். நம்மளுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கை வட்டாரங்கள் நல்லா வரும். ஏன்னா, இப்போ உண்மையா நிறைய விஷயம் இப்ப எல்லாமே எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிட்டு. அதுக்கேத்த கல்விய நாங்க சரியான முறை தெரிஞ்சு, சரியான முறையில படிச்சுட்டு போறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். என எனக்கு தெரிஞ்ச 2 பேர். அதாவது அந்த 2 பேரோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சும்மா நார்மலா சொல்றேன். அந்த இந்த லைஃப் ஸ்டைலோட இந்த கிளாஸ முடிக்கிறேன். இல்லையா? இந்த 2 பேரோட லைஃப் ஸ்டைல். ஒருத்தர் வந்து மேலேங்கிற ரெட் கேட்டகரி. அதாவது ஓ லெவல் வரைக்கும் அம்மா அப்பாட்ட சல்லிய வாங்கி, சிகரெட் அடிச்சு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி, அதேபோல வந்து அவனோட லைஃப்ப வந்து அதாவது அந்த 25 வயசு வரைக்கும் அப்பா, அம்மாட்ட பொய் சொல்லி வாழ்ந்துகிட்டே இருந்தான். அப்பா, அம்மாட்ட பொய் சொல்லி நல்லா அனுபவிச்சான். iPhoneல இருந்து, பைக்ல இருந்து எல்லாமே. இது ரியலா நடந்த கதை. உண்மையா இப்ப நான் அவன பாத்துக்கிறேன். 2 பேரோட லைஃப் தான் சொல்றேன். நான் படுத்த 2 பேரோட லைஃப். 25 வயசு வரைக்கும் வேற லெவல். அப்பா கஷ்டப்பட்ட ஆள். ஆனா புள்ளைக்கு பயங்கரமா செலவழிச்சுக்கிறார். புள்ளைக்கு கோடிக்கு மேல செலவழிச்சு அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு அவரோட வாழ்க்கையே வெளிநாட்டுல போயிட்டுது. இங்க புள்ள ஃபன். ஏன்னா அப்பாவுக்கு தெரியாது. புள்ள அங்க ஃபன் பண்ணுதுன்ட்டு. புள்ள படிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இங்க புள்ள பண்ணது முழுக்க ஃபன். ட்ரக்ஸ்ல இருந்து எல்லாம். அலைச்சா. நான் யுனிவர்சிட்டி ஏ லெவல் படிக்க வச்சாங்க. ஸோ படிக்க வச்சது ஃபெயில். சரி யுனிவர்சிட்டி போறேன் பிரைவேட் யுனிவர்சிட்டின்னு சொல்லி பிரைவேட் யுனிவர்சிட்டி காச வாங்கி இங்க ஃபுல்லா அடிச்சது என்ன? கஞ்சாவும், ஐஸும். நல்லா இருந்தான். 25 வயசு வரைக்கும் நல்லா கிழமைக்கு ஒரு உடுப்பு எடுப்பான். சரியா? கிழமைக்கு ஒரு உடுப்பு. அலைச்சா. எப்படியுமே சாப்பாடுலேருந்து எல்லாமே ஜெனியூனா தான் இருக்கும். 25 வயசு. எல்லாம் அப்பா அனுப்புற சல்லியே. பெருமதி விளங்குறல்ல. சல்லிட பெருமதி இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த 25 வயசுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இவன் என்ன செய்றாங்க? கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. வச்சுக்கிற ஐஃபோன் அப்படியே இன்னும் அது வரைக்கும் அந்த 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 ஐஃபோன் அப்ப என்னது?
அதாவது 11 ப்ரோ மேக்ஸ் ஐ திங்க் வாங்கணும் நினைக்கிறேன். 1,00,000 அப்போ முந்தி வாங்கின விலை 1,00,000 சொச்சம். இப்போ அதுல நிலைமை என்ன சொன்னா, இது இப்போ அந்த டிஸ்பிளே உடைஞ்ச மாதிரி அந்த போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்துல இன்னமும் வச்சுக்கிற பைக்கை வித்தான். இப்போ நோம்பலான இன்னொரு பைக், நோம்பலான ஒரு வாழ்க்கை, 2 3 பிள்ளைக்கு நினைக்கிறேன். ஸோ நோம்பலான ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கான். என்ன நடந்தது இந்த இடத்துல? என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 25 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். பட் ட்ரக்ஸ் அடிச்சா நல்லா இருந்தான்னு சொல்ல வரல அது. இப்போ அவன் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து அடுத்த படிக்கிற விஷயத்துல இருந்து எல்லாம் எஃபெக்ட் ஆகி டவுன் கிரேட். ஒண்ணுமில்ல. அதாவது ஒரு படிச்ச ஆளுங்கிற மாதிரி இப்ப ஆள் இல்ல. ஓரளவு வரைக்கும் படிச்சதுக்கு ஒரு அடையாளமே அந்த ஆள்ட முகத்துல தெரியல. அவன் லைஃப் அப்படியே போயிடுது. இப்பவும் அப்படிதான் இருக்கான். நோமலான ஒரு ஆளா. வசதி அதாவது அதாவது கிழமைக்கு ஒரு உருப்படுத்த இப்ப பெருநாளை கூட உருப்படுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். இது ஒரு தன் லைஃப். இன்னொருத்தன் லைஃப் நான் சொல்றேன். இந்த கீழே இருக்கிற ப்ளூ கலர் கேட்டகரி மாதிரி ஃபர்ஸ்ட் டவுனா தான் இருக்கு. வாப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, படிக்க வச்சாங்க. அவனை அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். அவனுக்கு கஷ்டத்தை தெரிஞ்சு படிச்சு நார்மலா பட்டன் போன் யூஸ் பண்ணான். சைக்கிள்ல தான் கிளாஸுக்கு போயிட்டு வருவான். 25 வயசு வரைக்கும் யூனிவர்சிட்டியில போனா கூட யூனிவர்சிட்டிலையும் என்ன அந்த இடத்துல எவ்வளவுக்கு பார்ட் டைமா வேலை செஞ்சு படிக்கணும். அப்படி பார்ட் டைமா வேலை செஞ்சு படிச்சான். நினைச்சா அடுத்து அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி போச்சுன்னு சொன்னா, இப்ப சும்மா சொல்றேனே, இவன் இந்த டைமுக்கு இந்த டியூரேஷனுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 20 லட்சம் சும்மா சொல்ல உதாரணத்துக்கு சொல்ல ஒரு 20 லட்சம் செலவழிச்சுக்கிறான்னு சொன்னா, இவனும் இந்த டைமுக்கு படிக்கிறதுக்காக 20 லட்சம் செலவழிச்சுப்பான். சரியா? அதுக்கு பிறகு இவன்ட உழைப்பு இது 25 வயசு பிறகு உழைக்கிறே தானே. இது அவனுக்கு வந்தது. சரியா? அவனுக்கு இன்கம் அவனுக்கு உழைச்சது. இப்ப இவன்ட மாச சம்பளம் கிட்டத்தட்ட மிஞ்சி போனா ஒரு 50,000 இருக்குமா? 50,000 வைங்களேன். ஆனா இந்த கஷ்டப்பட்டு படிச்சவன் மாச சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு உண்மையா உண்மையா நடந்த சீன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 15 லட்சம். சோ நான் இதுல சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? 25 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஈக்குவல் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுல யாரு டிஃப்ரெண்டாகி தனியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொன்னா, இந்த படிக்கிறாக்க மட்டும் ஸ்பெஷலைஸா போவாங்க. அவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா நாங்க படிக்கிறது வேஸ்ட், ஸ்ரீலங்கால படிக்கிறது வேஸ்ட், ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வேஸ்ட். உண்மையிலே வேஸ்ட் தான். நான் பொய் சொல்ல வரல. ஸ்ரீலங்கால படிச்சு ஸ்ரீலங்கால வேலை எடுக்கிறது வேஸ்ட் தான். இப்ப நான் சொல்ல 15 லட்சம் சம்பளம் தம்பி அவன் துபாயில எடுக்கிறான். ஒருத்தன் சவுதியில எடுக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீலங்கால படிக்கிற படிப்பு நல்லோம். படிச்சு இருக்கிற விஷயம் ஓகே. ஆனா கொஞ்சம் வயசு போயிரும். அதாங்க பிரச்சனை. இப்ப நம்ம ஸ்ரீலங்கால ஒரு டிகிரி முடிக்கிறோம்னு சொன்னா 25 வயசு ஆயிரும். இதே டிகிரியை இந்தியால 22 வயசுல முடிச்சிட்டாங்க. அது இந்தியாவோட சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம். ஸ்ரீலங்கால எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி? கவர்மெண்ட் டிகிரி ஒன்று முடிக்கிறான்னா 25 வயசு ஆகும் குறைஞ்சது. 25, 25, 26 வயசு ஆகும். இருந்தாலும் அவங்களோட டிகிரி வேர்த். ஸ்ரீலங்காட டிகிரி இன்டர்நேஷனல் வைடா பார்க்கும்போது இந்தியோட டிகிரியை பார்க்க வேர்த். ஏன்னா டிகிரிக்கு இந்தியால இன்ஜினியர்னு சொல்லிவிட்டு என்னது நிறைய பேர் இருக்கிறானோ. ரோட்ல டீக்கு போறவங்க தான் பிஇடி முடிச்சிருப்பான். ஏன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி முடிச்சிருப்பான். ஆனா இங்க இன்ஜினியரிங் டிகிரி வேர்த். ஆனா அதுக்கான சம்பளம் உள்ள இடம் ஃபாரின். நான் என்ன சொல்ல வாரேன்டா, நாங்க இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நீ எவ்வளவு வேணாலும் ஃபன்னாரு, எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணு. ஆனா உன்னோட கல்வி விஷயத்துல மட்டும் விளையாடிடாத. நினைச்சா படிச்சு என்னத்தான் ஆக போகுது? எங்க வாப்பாட இத்தனை ஏக்கர் தோட்டம் இருக்குது, இத்தனை ஏக்கர் இது இருக்கு, வயல் இருக்குது, இத்தனை வாகனங்கள் இருக்குன்னு சொன்னாலும் அந்த வாகனத்தை நீ அதை இன்னும் டபுள் ஆக்கணுமா அல்லது இருக்கிற வாகனத்தை ஜீரோ ஆக்கணுமாங்கிறத அதுக்கு உன் கல்வி தான் தீர்மானிக்கும். நான் நிறைய பேர் பாத்துக்கிறேன். பரம்பரை பணக்காரனுள் இப்போ படிக்காத காரணமாக அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம எப்படி அதை கொண்டு போறதுன்னு தெரியாம இப்ப ஜீரோல இருக்காங்க. அதாவது ரோயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஆட்கள் இருக்கிறாங்க. ரோயல் ஃபேமிலி. இப்போ அவங்களோட வீட்டுல ஒரு கார் கூட இல்ல. என்ன காரணம்னா அவங்களோட ஜெனரேஷன் படிக்கல. அது சரியான முறையில அவங்க கைட் பண்ணி கொண்டு போகல. அது அப்டேட் ஆகல. அதாவது முந்தி விவசாயம் செஞ்சு பணக்காரனா செஞ்சுப்பான். அப்ப உள்ள காலத்துக்கு விவசாயம் ஓகே. அந்த கணக்கு வழக்கு ஓகே. இப்ப விவசாயம் செஞ்சாலும் அதை கொண்டு போறதுக்கு அக்கௌண்ட் சிஸ்டம்ல இருந்து, மேனேஜ்மெண்ட் நாலேஜ்ல இருந்து, டெக்னிக்கல் நாலேஜ் இருந்து எல்லாமே வேணுமே. அதை யார் கொண்டு தாரது? அப்ப நாம பிள்ளைகள் அதுக்கேத்த மாதிரி நாங்க மாறணும். நாங்க நினைக்கிறோம் உழைக்கிறதுக்கு மட்டும் தான் படிக்கிறோம் இல்ல. நம்மட இருக்கிறத தக்க வச்சு கொள்றதுக்கு நாங்க படிக்கணும். சரியா? நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சோ நீங்க மெயின் ஃபோக்கஸ் படிங்க, படிங்க, படிங்க. நிச்சயம் ஏதோ ஒரு வகையில அது உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா?
ஓகே. ஸோ நாங்க இன்னைக்கு படிச்ச பாட்ட அடிப்படை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்ன படிச்சோம் இன்னைக்கு சொல்லுங்க? சேஃப்டி, பாதுகாப்பு சம்பந்தமாக நாங்க படிச்சோம். இந்த பாதுகாப்பு நிலைமைகள்ல அனர்த்தம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த அனர்த்தங்கள நாங்க கருதில் கொண்டே ஓகே. இந்த அனர்த்தங்களுக்குரிய வகைகள நாங்க கன்சிடர் பண்ணோம். ஸோ நாங்க அடுத்த கிளாஸ் பார்க்க போறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த அனர்த்தங்கள வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? முகாமைத்துவம் செய்ற முறை எப்படி? இந்த முகாமைத்துவம் செய்யப்பட்ட அனர்த்தங்கள வந்து நாங்க எவ்வாறு அதுக்கு உதாரணம் ஒண்ணு தந்திக்கிறாங்க. அத எப்படி நாங்க செய்யணும்? ஸோ அதோட நாங்க என்ன செய்வோம்? அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் ஃபயர் ஆக்சிடென்ட் சம்பந்தமாவும் பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ், அதுக்கு அடுத்த கிளாஸோட இந்த யூனிட் முடியுது. 3 கிளாஸ் தான். 3 கிளாஸ். இந்த கிளாஸ், அடுத்த 2வது கிளாஸ் அடுத்த கிழமை, அதுக்கு அடுத்த கிழமை 3வது கிளாஸ். 3வது கிளாஸோட இந்த யூனிட்ட நான் வந்து கத்தம் பண்ணிருவேன். ஸோ இதான் நம்மோட ஃபார்மட். ஸோ உங்களுக்கு 1வது யூனிட் ஃப்ரீயா தந்தேன். ஸோ 3வது யூனிட் நான் உங்களுக்கு ஃப்ரீயா தான் படிப்பிச்சு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபீஸ் பே பண்ண சொல்ற யூனிட் வந்து பெரிய பாடத்துக்கான யூனிட். நான் வந்து மாசம் மாசம் ஃபீஸ் பே பண்ண சொல்ல போறதே இல்ல. நல்லா விளைக்கணும். சிலாக்கள் மந்த்துக்கு செய்வாங்க. மந்த்துக்கு 4 கிளாஸ் படி ரூ. 1000 வாங்குவாங்க. நான் அப்படி இல்ல. சரியா? என்னோட பேட்டர்ன் எப்படின்னு சொன்னா, யூனிட்டுக்குரிய ஃபீஸ். 1வது யூனிட்டுக்கு ஃப்ரீ. 2வது யூனிட்டுக்கு ஃப்ரீ. 3 3வது யூனிட்டுக்கு ஃப்ரீ. 2வது யூனிட் வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் நான் படிப்பிப்பேன். 2வது யூனிட் இருக்கு தானே? 2வது யூனிட் நான் வந்து 2 மாசம் கிட்டத்தட்ட படிப்பேன். அப்ப 2 மாசத்துக்கும் 1 மாசத்துக்கு ரூ. 1000 படி 2 மாசத்துக்கு நான் 2000 வாங்கணுமா இல்லையா? 2, 2 1/2 மாசத்துக்கு மேல போகும்னு நெனைக்கிறேன். 2 1/2 மாசம் ஆகும். எப்படியும் 2வது யூனிட் முடியறதுக்கு 2 1/2 மாசம் ஆகும். 2 1/2, 3 மாசம் கிட்ட ஆகும். அப்ப நான் உண்மையிலே 3 மாசம் வச்சாலும் நான் 3000 உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும். ஆனா நான் 3000 எடுக்க போறது இல்ல. அதோட குறைவா தான் உங்களுக்கு நான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ரூ. 1800 மாரி உங்களுக்கு அதுக்குரிய ஃபீஸ் வந்து வரும். 2வது யூனிட்டுக்கு மட்டும் ஃபுல்லாவே. 2வது யூனிட் மட்டும் நினைக்காதீங்க. 2வது யூனிட்ல தியரி படிப்பிச்சு, 2வது யூனிட்ல இருக்கிற அவ்ளோ பாஸ் பேப்பர்களையும் செஞ்சு, அதுக்கு பொறுத்து நான் 4வது யூனிட்டுக்கு போறேன். நல்லா விளைக்கிறேன். இதான் என்னோட ஃபார்மட். யூனிட்டோட பாஸ் பேப்பர் முடிச்சுட்டு அடுத்த யூனிட். 4வது யூனிட் படிப்பிச்ச கையோட 4வது யூனிட்ல இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த யூனிட். இதான் என்னோட பேட்டர்ன். சோ இத நீங்க விளைக்கணும். நான் வந்து கடைசியில பேப்பர் கிளாஸ்ன்னு போடுவேன் வேறயா. ஆனா அந்த யூனிட் முடிய அந்த யூனிட்ல இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்வியும் நான் செஞ்சு தான் கொண்டு போவேன். சோ எப்பவுமே தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. உங்களால எந்த வரைக்கும் உங்களோட சப்போர்ட் உங்களோட இத ஸ்டேட்டஸ்ல போட்டு அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கான அவங்கள ஜாயின் பண்ணி விடுங்க. சரியா? எல்லாரும் சேர்ந்து படிங்க. பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு நாங்க ரெடி ஆவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே நீங்க உங்களோட கையில இருக்கிற கல்விங்கிற ஒரு ஆயுதத்தை விட்டுறாங்க. ஃபன் பண்ண வேண்டிய விஷயத்த ஃபன் பண்ணுங்க. நல்லா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. லைஃப்ப நல்லா அனுபவிச்சு வாழுங்க. ஆனா, அதே ஒரு வகையில சைட்ல ஒரு கல்விங்கிற ஒரு கல்விக்குரிய நேரம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர். 24 மணித்தியாலத்துல 24 மணித்தியாலத்துல 2 மணித்தியாலம் உன்னோட எடுகேஷனுக்காக நீ ஒதுக்கி படியே. செல்ஃப் ஸ்டடி. கிளாஸ் போறத நீ கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸ்கூல் போறத நீ கவுண்ட் பண்ணவே கூடாது. அதெல்லாம் நீ வந்து உனக்கு படிச்சு தாராங்க. நீ உனக்காக படிக்கணும்னா செல்ஃப் ஸ்டடி 2 ஹவர். கூட தேவையில்ல. 2டே 2 ஹவர். உனக்கு நீ படிச்சுக்கிடு. அதுல ஒரு 1/2 ஹவர் எஸ்எஃப்டிக்கு, அதுல ஒரு 1/2 ஹவர் இடெக்க்கு, அதுல ஒரு 1/2 ஹவர் வந்து ஐசிடிக்கு. கூட குடுக்காத. ஒரு 1/2 ஹவர் 1/2 ஹவர். 2027 தானே உங்களுக்கு எக்ஸாம். சோ 1 1/2 வருஷத்துக்கு அப்படி செஞ்சாலே போதும். ரைட்டா? அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம கொஞ்சம் கூட்டி, கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி கூட்டினா 3 ஷூர். இப்போ அந்தந்த படிக்கிறத அப் டு டேட் அந்தந்த டேட்ல படிக்கிறத நீங்க படிச்சிருங்க. ஸோ இந்த டியூட்ட நான் குரூப்ல போடுவேன். புதுசா வந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழ இந்த 071 254 1086 வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நேம், அட்ரஸ், ஸ்கூல் பேட்ச் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ அந்த ரெக்கார்டிங்க நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு YouTubeல அப்லோட் பண்ணி போட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் வித் டியூட்டோட. சரி. சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். வர வெள்ளிக்கிழமை. பாய்.